திங்கட்கிழமை ஈவினிங் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த நாள் வந்து தமிழ் வருட பிறப்புங்கிறதுனால பூவு பழம் எல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. பாப்பா வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு. ஆனால் எனக்கு மட்டும் ஒர்க் இருக்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட நிற்கிறாவ. ஸோ அதனால் வரும்போது அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துட்டு அவளை கூல் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா அந்த கனி காணுதல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து கிராமத்து சைடு இது இது வரைக்கும் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணது கிடையாது. எனக்கு இது மாதிரி தெரியவும் செய்யாது. நான் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்து தான் இந்த மாதிரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பார்த்துக்கோங்க. ஓகே பார்ப்போம் கடவுள் நம்மளுக்கு எப்படி தராருன்னு சொல்லி. எல்லாருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா செல்வமும் எல்லா வளமும் கிடைக்கும். அதுமாரி நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இதை வந்து கண்ணாடி வச்சு கண்ணாடிக்கு மேலே செயின் போட்டு அப்புறம் முக்கணிகள் வைக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து பலா எனக்கு கிடைக்கலன்னா மேபி இன்னும் 2 கடைக்கு நான் போயிருக்கலாம். பாப்பா இருக்கிறதுனால நான் வந்து அலைய முடியல என்னால். எங்கே மொத்தமாக ஒரு கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு வேலை அந்த மாதிரி தான் எய்ம் இருந்து பார்த்துக்கோங்க. அதனால் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் அந்த ஜுவல்ஸு அந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதில் முகத்தில் அதில் தான் முழிக்கணும்னு சொல்கிறாங்க. நானும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன் பூஜை ரூமில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம சிவலிங்க ஐயாவை பார்க்க கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. காலையில் 6:30 டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போது பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே.